ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் K.S.organics. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளை செடி வந்துட்டு விதையிலேருந்து வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கட்டுரை வடிவமாக வேணும் அப்படின்னா கூட நம்மளோட பிளாக் லிங்க்கையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதுளம் செடி வளர்க்குறதுக்கு வந்துட்டு நம்ம விதையிலேருந்தும் வளர்க்கலாம், இல்லைனா நர்சரியில் நமக்கு வந்து ஒட்டு வச்ச நாற்றுக்களாக கிடைக்கிது. ஒட்டுக்கண்ணுகளை நம்ம வாங்கும்போது 6 மாதத்துலேயே வந்து உங்களுக்கு காய் பிடிச்சிரும். இதுவே நீங்கள் சாப்பிட்றதுக்கு வாங்கின ஃப்ரூட்ஸில் இருக்க விதையை போட்டு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு செடி வந்துட்டு காய் பிடிக்கிறதுக்கு ஒன் இயர்லேருந்து 1.5 years வரைக்கும் உங்களுக்கு ஆகும். இது வந்துட்டு ரொம்ப பெரிய மரமாக போகாது. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 3லேருந்து 4 அடி மரமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் டெரஸில் பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு மரம் கூட. மரங்களுக்கான மண்கலவை கலக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மண்கலவைக்கு 1 பங்கு காயர், 1 பங்கு மண்புழு உரம், இயற்கை உரம், இல்லைன்னா காய்கறி உரம், இந்த மாதிரி உரம்னு சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க 1 பங்கு வந்து செம்மண் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். செம்மண் எதுக்காக அப்படின்னா மரத்தோட வேரில் வந்து க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக செம்மண் சேர்த்துறோம். இது கூட நமக்கான இயற்கை உரங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு இது பவுடர் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாமே கலந்து நம்ம மண்கலவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான பேக் சைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 15க்கு 15 பேக் சைஸே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். மாதுளை மரத்தை பொறுத்தளவில் நமக்கு 1.5 வருஷத்துலேயே வந்துட்டு காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பூ வைக்க ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பூ உதிர்வு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு புளிச்ச தேமோர் கரைசல் ஊற்றலாம், இல்லைனா பஞ்சகாவியம், மீன் அமிலம், இந்த மாதிரியான ஆர்கானிக் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பூ உதிர்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி காய்களுமே வந்து நல்லா திரட்சியாக வரும். இந்த மரத்தில் ஏற்கனவே ஒரு ஈல்டு எடுத்துட்டோம். ஒரு ஈல்டு வந்து அடுத்து ஒரு 3 மாதத்துலேயே வந்து மறுபடியுமே ஈல்டு வைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்துட்டு ரெகுலராகவே வந்து 3 months ஒன்ஸ் வந்துட்டு நமக்கு நிறைய காய்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கூட. மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு உரம், எந்த உரம் நமக்கு கிடைக்குதோ அந்த உரம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு பிஞ்சு வந்து வச்சதுக்கப்புறமா வந்து பிஞ்சு உதிர்வு இருக்கும். இதுக்கு நம்ம கடலை புண்ணாக்கு ஒரு நைட் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பிஞ்சு உதிர்வுமே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுக்கு வாட்டரிங் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு நம்ம தினமும் தண்ணி விட்டு தான் ஆகணும். அப்போ தான் அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். ஸோ மாதுளஞ்செடியில் ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இலை சுருட்டல் நோய் வரும். இதுக்கு வந்துட்டு நம்ம அடிக்கடி அந்த இலைகளை வந்து கட் பண்ணி விட்டுட்டு உரம் ஏதாவது கொடுத்துட்டு வந்தாலே அது சரியாகும். அதுக்கு அடுத்து தான் காய்கள் வச்சதுக்கப்புறமா வண்டு வர பிரச்சனை இருக்கும். இதுக்குமே வந்துட்டு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் வந்து கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 3G கரைசல், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். காய்கள் பிடிக்கும்போது காய்களோட வெயிட் தாங்காமல் அந்த கிளை வந்துட்டு அப்படியே சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டைமில் அந்த மரம் பக்கத்தில் ஒரு குச்சி ஏதாவது சப்போர்ட்டுக்கு வச்சு கட்டிவிட்டோம் அப்படின்னா அது மரம் ஃபுல்லாமே பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது வந்துட்டு ஒரே ஒரு பிரான்ச்சஸ் மட்டுமே திக்காக வராது, இதில் நிறைய கிளைகளும் வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீழேருந்து கட் பண்ணும்போது இருக்கிற ஒரு பிரான்ச் வந்து நல்லாவே திக்காக ரொம்ப ஹெல்த்தியாக வரும். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும், இல்லைனா வீடியோ வந்து எடிட்டிங்கில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கூட கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். தேங்க்யூ.